வெல்கம் டு சிகே யூனிக் ட்ரெஸ். நான் உங்கள் பிரேமலதானந்த் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் 2 டைப்ஸாக பார்த்துருப்போம். அது வந்து எப்படி போடுறதுன்றதை சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஷேப்ஸில் எப்படி போடுறதுன்றதை காட்டுறேன். 2 டைப்ஸும் போட்டு காட்டுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எனக்கு இன்னொரு ஷேப் நீங்கள் போட்டு காட்டணும். ஓகேவா? என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. நான் இப்போ வந்து குந்தன் ஸ்டோன் வந்து திலகம் சேஃபில் ஒட்டியிருக்கேன். அதுக்கு சுற்றி அவுட்டரில் சுகர் பீடு போட்டுக்கிறேன் அவுட்லைனாக. இது வந்து பீகாக் ஃபெதர் வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 டிவைட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சென்டர்லேருந்து போடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த பக்கம், செகண்ட் ஹாஃப் இந்த பக்கம் இது போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து இங்கே ஒரு வாட்டி குத்தி எடுக்கணும். அதுக்கு மேலே பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல குத்தி எடுக்க போகிறோம். இங்கே ஒரு குட்டி லாக்கு. கீழே வந்து நான் எப்போவுமே சொன்ன மாதிரி நெருக்கமாக வரணும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். மேலே வந்து தின்னாக இருக்கும், கீழே வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே குட்டி லாக் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு லைனில் ஒரு குத்திட்டு மேலே தேர்ட் லைனில் செகண்ட் லைனை விட்டுறணும். செகண்ட் லைனை விட்டுட்டு தேர்ட் லைனில் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி நார்மலாக குத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இதே கண்டினியூவாக பண்ணிட்டு வரோம். இது வந்து நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் போடலாம். இது வந்து ஒரு ஃப்ளாருக்கு, இந்த மாதிரி பீகாக் ஃபெதருக்கு, இதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் தான் முக்கியம். இந்த த்ரெட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணல நிறைய பேர் சொல்கிறீங்க கட் ஆகுதுன்னு. சில்க் த்ரெட்டு கட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே ரீசன் தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். 2 ரீசன் இருக்குது. ஒன்று, நீர் சரியில்லாத இருந்தால் அது மாதிரி வரும். இல்லாட்டி கிளாத் வந்து உங்களுக்கு சரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேவா? அடியில் இன்னொரு ரீசனும், அடியில் ஃபோர்ஸாக இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபில்லிங்காக கொடுத்துட்டு வரோம். இப்போது இந்த பக்கமுமே ஃபுல்லாக ஃபில்லிங்காக கொடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னாலும் கேளுங்க, சொல்கிறேன். யூடியூப் பார்த்து கற்றுக்கணுன்னு விரும்புகிறவங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். நான் ஆரி பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் எடுத்துருக்கேன்.
என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு நோட் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பற்றின வீடியோ டீட்டெயில்டாக போடுறேன். இப்போது இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு வர போகிறோம். இது ஒன்றும் இல்லை, குட்டி ஃபஸ்ட்டு லைனில் ஒரு இது, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட் செயினாக போடுறோம், அடுத்து லாங் செயினாக போடுறோம். ஓகேவா? தேர்ட் இதில் லாங் செயின். அப்படியே மறுபடியும் ஃபஸ்ட்டு லைனில் வந்து ஒரு குட்டி செயின், ஃபஸ்ட்டு ஷார்ட் செயின் ஒன்று, செகண்ட் ரோ விட்டு தேர்ட் ரோவில் லாங் செயின் போட்டு ரிட்டன் எடுத்து கீழே வரையில் ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? இதுதான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து சேஃபாக கன்வெர்ட் பண்ணல எப்படி போடணுன்றது தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இது வந்து இந்த பக்கமும் ஃபில்லிங்காக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபில்லிங் கொடுத்துட்டேன். இது ஆஃப் இது கொடுக்கையில் நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், வீடியோ ஆன் பண்ணலை. இப்போ இதில் வந்து இன்னொரு கலர் ஷேடரை கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் போட போகிறோம். இதுவும் இங்கே சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு லேயரில் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு லேயரில் ஒரு செயின், அடுத்து செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் இல்லாமல் செகண்ட் லேயர், ரிட்டன் அதே தான் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். இது வந்து டைப் 1. இது வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைனில் ஒரு செயின், அடுத்து செகண்ட் லைனில் ஒரு செயின், இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வரணும் நீங்கள். ஓகேவா? இது பீட்ஸ் என்ன பிராண்டுன்னு கேட்குறீங்க. பீட்ஸ் சுகர் பீட் நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ப்ரிசோ பிராண்டு. இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் வந்து குந்தன் ஸ்டோன் என்கிட்ட இந்த கலர் இருக்கிறதுனால நான் இந்த சேஃபு, நான் திலகம் சேஃப் போட்டு திலகம் சேஃப் இருக்க குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி நான் அதை சுற்றி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட குந்தன் ஸ்டோன் இல்லாட்டி நீங்கள் ஃபில்லிங்காக கூட த்ரெட் ஒர்க்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். த்ரெட் ஒர்க்லேயே இந்த மாதிரி திலகம் சேஃபில் இது பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு இது இல்லாமல் அதுக்கு இடையில கொடுக்குறோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வரோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் ஒரு சேப்ஸ் கட்டாயம் போட்டாகணும். சேப்ஸ் கட்டாயம் போட்டதுக்கப்புறம் ஒரு டிசைன் கட்டாயம் போடணும். இது வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க வந்து எப்போவுமே ட்ரை பண்ணுங்கள். சேப்ஸ் நான் சொல்கிற சேப்ஸ் எல்லாம்
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே ஷேப்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் என்னென்ன சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலாட்டி மியூட்டில் வச்சு பாருங்கள். ஓகேவா? இது வந்து நம்ம ஷேடராக கொடுக்குறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் இடையில கொடுத்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு லைனில் ஒரு செயின் குத்தி எடுத்து செகண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தோம், அது உங்களுக்கு தெரியும். அந்த செகண்ட் லைனில் குத்தி எடுக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் தான் நம்ம போடுறது. அதை வந்து ஷேடடாக யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து லெவல் 1 டைப் 1 நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டைப் 1 டைப் 2 உங்களுக்கு எப்படி போடணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். இது வந்து உங்களுக்கு ஷேப்ஸில் வந்து போட வராது தெரியாதுன்றதுனால இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்ஸில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அந்த ஷேப்ஸில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு வர போகிறோம். ஓகேவா? இந்த சைடும் போட்டுட்டு இந்த சைடும் போட்டுட்டு வர போகிறோம். எதுவும் டவுட்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசம்தான் நான் கொஞ்சம் பொறுமையாக போட்டு காட்டுறேன் எப்படி போடணுன்றது. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஈவனாக தெரியும். நீங்கள் ரேண்டமாக போடலான்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா வராது. இந்த மாதிரி லைன் போட்டு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே இத்தனை லைன் போடணுன்றதை போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாகவும் வரும், பார்க்குறதுக்கு அழகாகவும் தெரியும். நீங்கள் லைன் போடாமல் போட்டிங்கன்னா மேலும் கீழுமா வரும் ஸ்டிச்சஸ்ஸு. அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அன்ஈவனாக இருக்கும். ஓகேவா? எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் குரூப்பில் இருக்க கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். நான் வந்து கிளாஸில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்கள அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிக ப்ராக்டிஸ் இருக்கும். யூடியூப் பார்த்து கற்றுக்குறவங்க வந்து த்ரெட்டு கட் ஆகுதுன்னு ஒரு சிலர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. த்ரெட்டு கட் ஆகுறதுக்கு ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணுறது த்ரெட் கட் ஆகாமல் வர்றதுக்கோ எதுக்காக இருந்தாலுமே ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நான் ஸ்விங் த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். அடுத்து தான் இது சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ண சொல்லுவேன்.
இப்போ இந்த சைடு எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் போட்டுட்டு இந்த சைடும் அதே மாதிரி ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஃபில்லிங்கு கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுத்துட்டேன். இது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் போட்டு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலேயே செகண்ட் லேயர் போட்டிருக்கேன். இது ஷேடர் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது பார்க்குறதுக்கு ஒரு டபுள் ஷேடாக தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு ஃப்ளாரில் பீகாக்கில் இந்த மாதிரி இதில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு இது ட்ரா பண்ணியிருக்கேன். இன்னொரு ஷேப்பு செமி சர்க்கிள். இதில் வந்து 3 லேயர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு லேயர் போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டைப் 2 ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அதை தான் போட போகிறேன். ஓகேவா? பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃபாக பிரிச்சுக்கலாம். இது வந்து 1 2 3 ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடும் 1 2 3. ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் போடுறோம், அடுத்து ஒரு ஆஃப். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு லேயரில் இந்த 3rd லேயருக்கு போடுறோம். மறுபடியும் ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்துடுறோம். ஓகேவா? அடியிலேருந்து ஃபஸ்ட்டு லைனில் போடுறோம். ஃபஸ்ட்டு லைன்லேருந்து 3rd லைனுக்கு போகிறோம். இது வந்து நீங்கள் மேலே போகையில் வந்து கொஞ்சம் கேப் விடுங்க. ஓகேவா? கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னொரு கலர் ஆட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்காக தெரியும். சேம் இதே ப்ராசஸ் தான். ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இப்போ வந்து இதில் போட்டேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக செகண்ட் லேயர்லேயே ஃபஸ்ட்டு இதில் குத்தி எடுக்க வேண்டியதில்லை. டைரெக்டாக செகண்ட் லேயர்லேயே நம்ம இது பண்ணலாம். ஓகேவா? பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அது மாதிரி இப்போ பக்கத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இப்படி ஃபஸ்ட்டு லேயரில் ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் போட வேண்டியது அவசியம் இல்லை. இது வந்து டைப் 2. ஓகேவா? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். நான் வந்து ஸ்ட்ரைப்டு இந்த லேயர் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணேன். இது வந்து நான் சென்டரில் ஒரு லைன் போட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டு அது ஃபார்ம் பண்ணி இந்த சைடு தனித்தனியாக போட்டேன். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே போடுறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த 2 டைப்ஸில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஆனால் கிளாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக 2 ஸ்டிச்சஸும் ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணணும். ஏன்னா ஒன்று இல்லாட்டி ஒன்று உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அதனால தான். இந்த மாதிரி
ஃபஸ்ட்டு லேயரில் செயின் போடாமல் செகண்ட் லேயரில் டைரெக்டாக குத்தி எடுக்கிறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தெரியாதவங்க என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளாஸ் வைஸாக இருக்கும். அதில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு எப்படி போடுறதுன்றதை சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் லேயர் வந்து நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரெண்டு மெத்தடுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிளாஸில் எனக்கு 2 ஸ்டிச்சஸுமே நீங்கள் போட்டு பார்க்கணும். 2 ஸ்டிச்சஸுமே போட்டு காமிச்சாதான் உங்களுக்கு அடுத்த டிசைன் எப்படி போடுறது, அதில் எந்த மாதிரி இந்த மாதிரி வளைவு வந்தாலும் போட தெரியணும். டைரெக்ஷன் ஒரு டைரெக்ஷன் ஃப்ளார்ஸ்லாம் எப்படி இருக்கும், இல்லை இந்த ஃபெதர்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட முடியும். ஓகேவா? இந்த 2 சேஃப் கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்க்கணும். போட்டு கிளாஸில் இருக்கவங்களுக்கு தெரியும். இது சுற்றி அவுட்லைன் வந்து சுகர் பீட்லேயும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி த்ரெட் ஒர்க்லேயும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபஸ்ட்டு டைப் 1க்கும் டைப் 2க்கும் ரெண்டுத்துக்குமே நீங்கள் டிசைன் போடணும், சேஃப் போட்டு ட்ரை பண்ணணும். இப்போ இது முடிஞ்சிச்சு, நான் என்ன போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் 3 லேயர் போட்டிருக்கேன். இதுலேயும் நீங்கள் ஷேடர் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணணும். இந்த சென்டரில் வரும் பார்த்தீங்களா, ஃப்ளாருக்கு சென்டரில், அதில் டபுள் கலராக நீங்கள் கொடுங்க. இதில் வந்து நீங்கள் 2 பிக்சராக 2 ஃப்ளாராக எடுத்து பண்ணாலும் ஓகே தான். இல்லை இந்த ஒரு ஃப்ளார்லேயே ஒரு 3 இதழ் வந்து ஒரு டைப்பும் 3 இதழ் ஒரு டைப்பும், டைப் 1 டைப் 2 சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இது நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது மாதிரி பின்ட்ரெஸ்ட் ஆப்பு மொபைல் வச்சு வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் சரியாக வரலை இந்த ஃப்ளாரு. இது இந்த மாதிரி வளைய வந்து வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ளார் தான் ட்ரை பண்ணேன். நீங்கள் வந்து 2 டைப்பும் இந்த ஒரு சேஃபில் நீங்கள் பண்ணி பார்க்கணும். இல்லை நான் 2 ஃப்ளாராக போட்டு டைப் 1 டைப் 2 போட்டு காமிக்கிறேன்னாலும் ஓகே தான். ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக இந்த ரவுண்டில் ஷேடர் பட்டன் ஹோல் ட்ரை பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இதிலலாம் டைப் 1 டைப் 2 ரெண்டுத்துக்குமே நீங்கள் டைப் 1 டைப் 2 மென்ஷன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம்.